நம்மள பெரும்பாலானவங்க நினைக்கிறது நாங்க எல்லாம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்கப்பா, இந்த ஜென்மத்துல நாங்க எல்லாம் பணக்காரனாக முடியாதுப்பா, நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான்னு சலிச்சுக்குவாங்க. ஆனா அதுல சில குறிப்பிட்ட அளவு மக்கள் இந்த உலகத்துல நாமளும் ஒரு நாள் கண்டிப்பா ஒரு பணக்காரனாகி காட்டணும்னு ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடடா ஆமாப்பான்னு தலையாட்டுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கானதுதான். ஆமாங்க, சரியான முயற்சியும் பயிற்சியும் இருந்தா நீங்களும் கண்டிப்பா பணக்காரராக முடியும். ஆனா நாம எல்லோரும் நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு பெரிய பிசினஸ்மேன் அல்லது ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் அதிக சம்பளம் வாங்குற நபர்களால் மட்டுமே பணக்காரராக முடியும்னு ஒரு தவறான கண்ணோட்டத்துடன் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முறையான வகையில நிதி பழக்கங்களை கொண்டிருந்தால் ஒவ்வொரு சாதாரண நடுத்தர குடும்பத்தினரும் தன்னுடைய நிதி ஆதாரத்தை பெரிய அளவில் வளர்க்க முடியும், மேலும் அதன் மூலம் பெரும் பணக்காரராக முடியும். சோ இந்த வீடியோல அதற்கான 10 வழிமுறைகளை பற்றி எளிமையா தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுத்துக்கிற மாதிரியான ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. அது எப்படிடா எனக்கு நானே சம்பளம் கொடுக்கறதுன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அதாவது தேவையே இல்லாம அடிக்கடி ஷாப்பிங் போகிறது. அடுத்ததா, இது என் மனைவிக்காக என் பிள்ளைகளுக்காகன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கொண்டு குடும்பத்துடன் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போய் அடிக்கடி சாப்பிடுறது. அப்புறம் அங்கே இங்கேன்னு பல்வேறு என்டர்டெயின்மெண்ட்களுக்காக கண்ணாபின்னாவென்று பணத்தை வாரி இறைக்கிறது. இப்படியெல்லாம் செலவு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்த்துட்டு முதல்ல உங்களுக்கு வருமானம் எவ்வளவு வருதோ அதுல இருந்து குறைஞ்சது 20% முதல் 30% வரை பணத்தை எடுத்து சேமித்து வச்சிக்கிற பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுத்துக்கிறது. இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா இதுவே சற்று நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும். உங்களோட உழைப்பின் காரணமாக அல்லது அனுபவத்தின் காரணமாக உங்களோட சம்பளம் அல்லது உங்க வருமானம் அப்போ அதிகரிக்கும். அப்படியான நேரங்கள்ல நம்மளோட மனசும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா திங்க் பண்ணும். அதாவது இனிமே நம்ம லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணிக்கணும், இனிமே ரொம்ப ஹைஃபையா வாழணும்னு பலருக்கு தோணும். இப்படியான ஒரு நப்பாசை மனைவி மூலமாகவோ அல்லது கணவன் மூலமாகவோ அல்லது உங்களது பிள்ளைகள் மூலமாகவோ உங்களுக்கு தூண்டப்படலாம். ஆனா அந்த மாதிரியான அதீத சிந்தனைகளை எல்லாம் தவிர்த்து விடுவது மிக முக்கியமானது. அதாவது அதிக விலையுள்ள வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறது அல்லது ஆடம்பரமான கார், விலையுயர்ந்த பைக் வாங்கணும்னு நினைப்பது, ஆடம்பரமான வீட்டுபயோக பொருட்கள் வாங்கணும்னு சிந்திப்பது, இவையெல்லாம் உங்கள் பணத்தை விரைவில் கரைத்துவிடும். உங்க பணத்தை முடிந்தவரை மிச்சப்படுத்தி பல்வேறு வழிகளில் அதிக அளவில் முதலீடு செய்யுங்க. முதலீடுதான் உங்களோட பணத்தை மென்மேலும் வளர்க்க உதவும். இந்த மாதம் நமக்கு சம்பளம் கிடைச்சிடுச்சு, என்னவோ சேமிக்கணும்னு எல்லாரும் பெருசா சொல்றாங்க. சரி, நாமளும் சேமிப்போம்னு வங்கிக்கு போய் பிக்ஸ்ட் டெபாசிட், அந்த டெபாசிட் இந்த டெபாசிட்னு சேமித்து வைக்கிறோம். இது சரியா என்று கேட்டால் இதுவும் சரியல்ல. அதாவது வங்கி சேமிப்பு மட்டும் இருந்தா போதாது. எதுக்குன்னா இந்த காலத்துல பணத்தின் மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுது. நாம் பண்ண வேண்டியது மியூச்சுவல் ஃபண்டுகள், ஷேர்கள், ரியல் எஸ்டேட், கோல்ட் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா லாபம் தரக்கூடிய விஷயங்கள்ல முதலீடு செய்யணும். அப்பதான் இது எல்லாம் சேர்ந்து எதிர்காலத்துல அது நமக்கு 2 மடங்கு லாபத்தை கொடுக்கும். நம்மள போன்ற நடுத்தர வர்க்கத்தினர் பல்வேறு வகையான லோன்களை எடுக்கிறோம். அதுல கல்விக்கான லோன் மற்றும் வீடு வாங்குவதற்கான லோன், இப்படி பலவிதமான லோன் எடுக்கிறோம். இதெல்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் அதெல்லாம் இருக்கு பாருங்க அம்மாடி, உங்க செல்வத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. அதே மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமா மீட்டர் வட்டி, கந்து வட்டின்னு கிடைக்கிற கடன்களை எல்லாம் வாங்கி படுபாதாளத்துல விழுந்துடாதீங்க. அதிலிருந்து மீண்டு வருவதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. சோ கவனமா இருக்கணும். நாம் பணக்காரராக தன்னுடைய மாத சம்பளம் மட்டுமே போதுமா என்றால் அது நிச்சயம் போதாது. எனவே கிடைக்கிற நேரத்துல ஃப்ரீலான்சிங் போன்ற ஏதோ ஒரு சைட் பிசினஸ் பண்ணுங்க, இல்லனா ஏதோ ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்ணலாம். அப்புறமா இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியால வீடியோ போட்டு ஏர்ன் பண்றது பற்றி யோசிக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறது அல்லது சிறுதொழில் தொடங்குறது போன்ற ஏதாவது ஒரு சைட் பிசினஸ் வேலைகளை கட்டாயம் தேடுங்க. இப்படி பல விதங்கள்ல வருமான ஆதாரங்களை வெச்சிக்கிறது உங்களுடைய பணக்காரர் கனவை வேகப்படுத்துகிறது. சோ இது ரொம்ப முக்கியம். பணக்காரர்களோட மனநிலை எப்பவும் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க எப்பவுமே ஒரு நிலம் வாங்கி போடுறது, ரியல் எஸ்டேட் பண்றது, பங்குகள் முதலீடு மற்றும் வியாபாரம் பண்றது, இப்படியான வருமானத்தை கொடுக்கிற மாதிரியான சொத்துக்களை தான் வாங்குவாங்க. ஆனா நடுத்தர மக்கள் என்ன பண்றாங்கன்னா, விலை உயர்ந்த ஆடம்பரமான கார் வாங்குறது, நல்ல காஸ்ட்லியான போன் வாங்குறது, அப்புறம் ஆடம்பரமான கார்ஜெட்ஸ் வாங்குறதுன்னு ஊர்ல இருக்கிற கடனை எல்லாம் தூக்கி தலையில சுமக்கிறோம். இவையெல்லாம் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்காது, மாறாக உங்களை கடனாளியாக ஆக்கிவிடும். சோ புத்திசாலித்தனமா பல விதங்கள்ல முதலீடு செய்யுங்க, வெற்றியை நோக்கி பயணியுங்க. அடுத்ததா ஓய்வூதிய திட்டமிடல்னு ஒண்ணு இருக்குது. அதை பற்றிய விழிப்புணர்வு நம்ம மக்கள் கிட்ட ரொம்பவே குறைவா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஓய்வூதிய திட்டமிடல் அடப்போப்பா, அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் கடைசி காலத்துல பார்த்துக்கலாம்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது ரொம்பவே தவறான கண்ணோட்டங்க. சோ ஓய்வூதிய திட்டமிடலை சீக்கிரமே இப்போவே தொடங்கி வச்சோம்னா அதனால கிடைக்கிற பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஓய்வூதிய திட்டமிடல் காரணமா கிடைக்கிற கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கூட்டு வட்டி இருக்குது, அது உங்களுடைய செல்வத்தை அதிகரிக்க வழிவகுக்குதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ அதை இன்னைக்கே இப்போவே தொடங்குவது அவசியமானது. உதாரணத்துக்கு PPF, NPS, மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவற்றில் முதலீடு செய்யலாம்.
ஒரு வலுவான அவசர நிதி திட்டத்தை உருவாக்குங்கள். இதனை ஆங்கிலத்தில் ஸ்ட்ராங் எமர்ஜென்சி ஃபண்ட் என்று சொல்லுவாங்க. ஏனென்றால் வாழ்க்கை என்பது கணிக்க முடியாத விசித்திரமான ஒண்ணுன்னு நாம் எப்போதும் நினைவில் வச்சுக்கணும். எப்படின்னா, ஒருத்தர் பல ஆண்டுகளா தான் செய்து கொண்டிருக்கிற பணியிலிருந்து திடீரென அந்த வேலையை இழக்க நேரிடலாம். அல்லது தன்னுடைய குடும்பத்தில் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு ஏதேனும் உடல்நலக் குறைவு காரணமா எதிர்பாராத மருத்துவ அவசர நிலை ஏற்படலாம். அப்படியான சூழ்நிலையில அது நம்முடைய வாழ்நாளின் மொத்த சேமிப்பையும் அழிச்சிடும். எனவே நிதி ரீதியாக நாம பாதுகாப்பா இருக்கணும்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அல்லது அவசர நிதிக்காக 6 முதல் 12 மாதத்துக்கான செலவுகளை கணக்கிட்டு நம்முடைய வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து உங்களது அவசர நிதியாக சேமிச்சு வச்சிட்டு வருவது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க எப்படிப்பட்டவருடன் உங்களது நேரத்தை செலவு பண்றீங்களோ அவங்கள போலவே உங்களோட திங்கிங்கும் அப்படியே மாறிவிடும். இது இயற்கை. டேய் மச்சான், நாளைக்கு ரிசார்ட் போகலாமா, மாப்புள்ள அடுத்த வாரம் டூர் போகலாமான்னு எந்த நேரமும் பணத்தை எப்படி எல்லாம் கண்ணா பின்னாவென்று செலவு செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான நண்பர்கள் உங்களுக்கு கிடைச்சிருந்தாங்கன்னா நீங்களும் அது போலவே செலவு செய்யற எண்ணத்திலேயே இருப்பீங்க. அட ஆமா, கரெக்டான்னு சொல்றீங்களா? சோ அப்படி இருந்தா பணத்தை சேமிக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே சிரமப்படுவீங்க. ஆனா உங்களுக்கு கிடைத்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்ப பார்த்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியோ ஒரு பிசினஸ் பற்றியோ இல்லனா பண மேலாண்மை பற்றியோ ரொம்ப ஆர்வத்தோட பேசிட்டே இருக்கிற மாதிரியான நண்பர்களாக இருந்தா நீங்களும் அவங்க கிட்டே இருந்து மதிப்புமிக்க நிதி பழக்கங்களை கத்துக்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பணத்தை பற்றி நீங்க எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்றீங்களோ அவ்வளவு சிறப்பாக அதை நிர்வகிக்க முடியும். அதற்காக நான் என்ன செய்யணும்னு கேக்குறீங்களா? ஆமா, அதுக்காக நீங்க செய்ய வேண்டியது நிதி தொடர்பான நிறைய புத்தகங்களை படியுங்க. பினான்ஸ் தொடர்பான நிறைய யூடியூப் வீடியோக்களை பாருங்க. பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டே இருந்து ரொம்ப கத்துக்கோங்க. எதுக்குன்னா நிதி சம்பந்தமான அறிவுதான் உங்களது பினான்சியல் சக்சஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது. பணக்காரராகிறது, செல்வச் செழிப்போட வாழ்றது, இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் இருந்தாதாப்பா நடக்கும்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி ரொம்ப பேர் பேசிக்கிறத பார்த்திருப்போம். ஆனா அது அப்படி இல்லைங்க. நாம நம்முடைய பணத்தை எப்படி புத்திசாலித்தனமான முறையில கையாளுறோம் அப்படிங்கறதுல தான் அது இருக்குது. சோ இப்போ சொன்ன இந்த 10 டிப்ஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு சில ஆண்டுகள்ல உங்க நிதி ஆதாரம் வளர்ந்திருப்பதை உங்க கண் முன்னே பார்ப்பீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 டிப்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட பொன்னான நேரத்தை செலவிட்டதற்காக ரொம்ப நன்றி.